Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce, Unit 12, Corporate Accounting, Company Liquidators Final Statement, Different Methods of Valuation of Shares. இதை பற்றி நம்ம தியரி பார்த்தோம். டெஸ்ட் நம்பர் 1 கண்டக்ட் பண்ணோம். இப்போ டெஸ்ட் நம்பர் 2ல் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின்ஸில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த ரெண்டு நீங்கள் தியரி பார்ட்டு நல்லா படிச்சிருந்தாலும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நல்லா அட்டன் பண்ணியிருந்தாலும் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து எப்படி டிஆர்பி கொஸ்டின்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 1, எ கான்ட்ரிபியூட்டரி இஸ் எ கிரெடிட்டார், எ ஷேர் ஹோல்டர், எ டிபெஞ்சர் ஹோல்டர், எ டெப்டார். கான்ட்ரிபியூட்டரி அப்படின்றது யாருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெட்டிஷன் கொடுக்கலாம், அதாவது ட்ரிபுனலுக்கு வைண்ட் அப் பண்ண சொல்லி ட்ரிபுனலுக்கு பெட்டிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு கான்ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்கிறோம். அது யாருன்னு கேட்குறாங்க. இட் இஸ் த ஷேர் ஹோல்டர்ஸ். நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு கொஸ்டினே 2-3 டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. பட் டிஃப்ரெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் இருப்பாங்க. பட் டிஃப்ரெண்ட் மற்ற 3 டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எ கான்ட்ரிபியூட்டரி இஸ் ஷேர் ஹோல்டர். செகண்ட் கொஸ்டின், த சேலரி ஆஃப் 4 clerks for a period of 6 months before the relevant date was in arrears. If the salary of each clerk is rupees 1200 per month, the amount to be included in preferential creditors will be. பாருங்கள், 4 கிளர்க் இருக்காங்க. இந்த 4 கிளர்க்குக்கு 6 மாதமாக அந்த ரிலவெண்ட் டேட், அதாவது லிக்விடேஷன் டேட், அந்த லிக்விடேஷன் டேட்லேருந்து 6 மாதமாக முன்னால், லிக்விடேஷன் டேட்டுக்கு முன்னால் 6 மாதமாக 4 கிளர்க்குங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. ஒரு கிளர்க்குக்கு பர் மந்த்துக்கு 1200 rupees சம்பளம். அவங்களுடைய சேலரி வந்து 1200 per month ஒரு கிளர்க்குக்கு. அப்போது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. the amount to be included in preferential creditors. இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் யாரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டேக்ஸ், செஸ், அதுமாரி அந்த இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் வர்றது வந்துட்டு கவர்மெண்ட் கட்ட வேண்டியது எல்லாமே ரெவன்யூ, இதெல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் ஃபஸ்ட் ஒன்று வந்துடும். செகண்ட் வந்து அதே மாதிரி இந்த சேலரி, வேஜஸ், அதுமாரி அதாவது இந்த எம்ப்ளாயருக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே, அதாவது ஒர்க்கருக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே பார்க்கணுங்க. ஒர்க்கர் யாருன்னு பார்க்கணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வரும். இந்த வேஜஸ், சேலரி, ப்ராவிடென்ட் ஃபண்டு, காம்பன்சேஷன் இதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது வேஜஸ், சேலரி கொடுக்கலன்னா 4 மாதத்துடைய அந்த வித்தின் 12 monthஸில் 4 மாதத்துக்குரிய சேலரி, வேஜஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. 4 மாதம், அதுவும் ஒரு ஆளுக்கு 20,000 மேலே போகக்கூடாது. இதுதான் கண்டிஷன். அப்போ இந்த கண்டிஷனில் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு 19,200 வரும். 19,200 எப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 பேர் 4 மாதத்துக்கு மட்டும் தான் கொடுப்போம். 1200 rupees வச்சு ஒரு ஆளுக்கு 1200. அப்போ 1 personக்கு பர் மந்த்துக்கு 1200 போது 4 மாதத்துக்கு 4800 வரும். இந்த 4800 20,000 பக்கம் வரல. அப்போ 4800 இன்ட்டு 4 கிளர்க்குக்கு சேரும்போது 19,200 வரும். Question number 3, the winding up order has been made by the court, but there is no liquidator. The property of the company vests in the. இப்போது வைண்டிங் அப் வந்து கம்பெனியை கலைக்கிறதுக்கான ஆர்டரை கோர்ட் கொடுத்துருச்சு. இனியும் லிக்விடேட்டர் கிடையாது. தெர் இஸ் நோ லிக்விடேட்டர். அப்போ ப்ராப்பர்ட்டி, அந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி யாருடைய மேற்பார்வையின் கீழ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கோர்ட்டோடைய மேற்பார்வையின் கீழ் இருக்குமா, கம்பெனி லா போர்டுடைய மேற்பார்வையில் இருக்குமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மேற்பார்வையில் இருக்குமா, கமிட்டி ஆஃப் இன்ஸ்பெக்ஷனுடைய மேற்பார்வையில் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. கோர்ட்டு வைண்டிங் அப்புக்கு ஆர்டர் பண்ணி அங்கே லிக்விடேட்டர் இல்லைன்னா, லிக்விடேட்டர் இருந்தால் அவருடைய கீழே வந்துடும். லிக்விடேட்டர் இல்லைன்னா அந்த கம்பெனியோடைய ப்ராப்பர்ட்டி அந்த கோர்ட்டுடைய மேற்பார்வையில் தான் இருக்கும். Question number 4, compulsory winding up is made in the following situation. இந்த கீழே இருக்க சிச்சுவேஷனில் எந்த சிச்சுவேஷனில் கம்பல்சரி வைண்டிங் அப் நடக்கும்? கட்டாய கலைப்பு. வேர் ஆர்டினரி ரெசல்யூஷன் ஆஃப் தி கம்பெனி பாஸ்ட். கம்பெனி வந்து ஒரு ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் கம்பல்சரி வைண்ட் அப் நடக்குமா? Where there is a default in delivering the statutory report to the registrar or in holding statutory meeting. அதாவது ஒரு சட்டப்பூர்வமான அந்த ரிப்போர்ட்டை ரெஜிஸ்ட்ராருக்கு சப்மிட் பண்ணாமல் இருந்தாலோ,
இல்லை ஸ்டாட்டுட்டரி மீட்டிங் சட்டப்பூர்வமான அந்த மீட்டிங் கூட்டம் நடத்தப்படாமல் இருந்தாலோ கலைக்கப்படுமா கம்பல்சரியாக. இஃப் தி கம்பெனி ஹேஸ் இன்டென்ஷன் டு கேரி ஆன் தி பிஸ்னஸ், கம்பெனி வந்து அவங்களோட இன்டென்ஷன் வந்து இந்த பிஸ்னஸை கேரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற இன்டென்ஷன் இருந்தால் கலைச்சிடலாமா. இஃப் தி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி கம்பெனி இஸ் எபோவ் தி ஸ்டாட்டுட்டரி மினிமம், ஸ்டாட்டுட்டரி மினிமம் சட்டப்படிவான மினிமம் மெம்பர் இருப்பாங்க கம்பெனியில் மினிமம் 7 மெம்பர்ஸ் இருக்கணும், அதை விட அதிகமாக இருந்தால் கம்பெனி கலைச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் நிறைய ராங் இருக்குது, அதில் ஒன்று மட்டும் தான் ரைட்டு. கம்பல்சரி வைண்டிங் அப் நடக்கணும்னா கம்பெனி வந்து ஸ்டாட்டுட்டரி ரிப்போர்ட்டை ரெஜிஸ்ட்ராருக்கு கொடுக்க தவறி இருக்கணும். டிஃபால்ட் இன் டெலிவரிங் தி ஸ்டாட்டுட்டரி ரிப்போர்ட் டு தி ரெஜிஸ்ட்ரார் ஆர் இன் ஹோல்டிங் ஸ்டாட்டுட்டரி மீட்டிங், இல்லைன்னா ஸ்டாட்டுட்டரி மீட்டிங் கண்டக்ட் பண்ணாமல் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கலைக்கப்படும், கம்பல்சரியாக கலைக்கப்படும். அப்போது ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஒன் ஃபார் கம்பல்சரி வைண்டிங் அப். 5th question, the order of priority in paying off debts in a winding up shall be as follows. இந்த கம்பெனியை வந்து வைண்ட் அப் பண்ணும்போது கலைக்கும்போது அசட்டியெல்லாம் ரியலைஸ் பண்ணுவாங்க, விற்று காசாக மாற்றுவாங்க, கேஷாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. யாருன்னு கேட்டால் லிக்விடேட்டர்ஸ். அந்த மணியை யூஸ் பண்ணி இந்த கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம், அதாவது நம்ம லயபிலிட்டிஸ் எல்லாம் தீக்குவாங்க. அது தீக்கும்போது ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்குது. ஏற்கனவே நம்ம தியரிட்டிக்கல் வீடியோவில் பார்த்தீங்க, நம்ம ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் மாதிரி ஒரு அக்கௌண்ட் போட்டோம், லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். அதில் ரெசிப்ட் சைடு என்னென்ன வரும், அதே மாதிரி கிரெடிட் சைடு என்னென்ன வரும்னு பார்த்தோம். அதாவது பேமெண்ட் சைட்ஸில் என்னென்ன வரும்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு லீகல் சார்ஜஸ், அப்புறம் ரிமுனரேஷன், லிக்விடேட்டர்ஸ் ரிமுனரேஷன், அப்புறம் லீகல் இந்த எக்ஸ்பென்சஸ். ஃபஸ்ட்டு லீகல் சார்ஜ், ரிமுனரேஷன், அப்புறம் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்ஸ் முடிஞ்சோன்னா அப்படியே லைனாக ஒவ்வொன்றா எதாவது பே பண்ணு வரும். இப்போ இங்கே கொடுத்ததில் எது ஃபஸ்ட் வரும்னு கேட்குறாங்க. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்போமான்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு தான் லாஸ்ட்டாக கொடுப்பாங்க. காஸ்ட் ஆஃப் குட்வில் இங்கே வரவே வராது. ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல்ன்றது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு முன்னால், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அதான் ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு முன்னால் கொடுப்பாங்க. அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு அதுக்கு முன்னால் கொடுத்துருவாங்க. கிரெடிட்டார்ஸ் அதாவது எக்ஸ்டர்னல் கிரெடிட்டார்ஸ்க்கு, எக்ஸ்டர்னல் லோனுக்கு தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் நடக்கும். இந்த ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டலும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸும் இன்னர், அதாவது கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய கடனாளர்கள், அவங்களுக்கு பின்னால் லாஸ்ட்டில் கொடுப்பாங்க. கம்பெனிக்கு வெளியே இருக்கவங்க தான் ஃபஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் தான் ஃபஸ்ட்டு பே பண்ணணும், ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த கொடுக்கப்பட்டதில்லை, இங்கே கொடுத்த நாளில் இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் கொடுப்பாங்க. ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 6, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் ₹5 lakh. பாருங்கள், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து 5 lakh இருக்குது. The amount available for unsecured creditors before charging such commission and amount paid to unsecured creditor is 2,06,000. இப்போ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் 5 lakh இருக்காங்க. அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து கமிஷன் கொடுக்கறதுக்கு முன்னால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 2,06,000 rupees தான் இருக்குது. 5 லட்ச ரூபா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் இருக்குது. பிணையில்லா கடனீந்தோர், அவங்களுக்கு எந்த விதமான பிணையமும் கொடுக்கல, செக்யூரிட்டியும் கொடுக்கல. அந்த கிரெடிட்டார்ஸ் 5 lakh இருக்காங்க. பட் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து முடித்து கமிஷனும் கொடுக்கறதுக்கு முன்னால் பார்க்கும்போது 2,06,000 தான் இனி கொடுக்கறதுக்கு இருக்குது. அவங்ககிட்ட 5 லட்சம் கொடுக்கணும், பட் 2,06,000 மட்டும்தான் பாக்கி நம்ம கையில் காசு இருக்குது. இப்போ லிக்விடேட்டர் கமிஷன் கொடுக்கணும். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு லிக்விடேட்டருக்கு வந்து 3% கமிஷன் கொடுக்கணும். அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6,000, 12,000, 3,000, 1,000, 15,000 கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 6,000. ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்க வேண்டியது 5 lakh பட் நம்ம கையில் காசு இருக்கிறது 2,06,000. இங்கே வந்து இன்சஃபிஷியன்ட், போதுமான அளவு இல்லை. போதுமான அளவு இல்லைன்னா அமௌண்ட் அவைலபிள், எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 2,06,000 எடுத்துடணும். இன்ட்டு ரேட் டிவைடட் பை, அப்போ நம்ம ஒரு ஃபார்முலா தெரியும். இந்த மாதிரி இன்சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா அமௌண்ட் அவைலபிள் இன்ட்டு ரேட் டிவைடட் பை 100 + ரேட். இந்த ஃபார்முலா 100 + ரேட். நம்ம தியரி போடும்போது இன்ட்டு 100 கூட போட்டு தான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதை கவனிச்சுக்கோங்க, அதை நீக்கிருங்க. நீங்கள் படிக்கும்போது அதை நீக்கிருங்க. எனக்கு இப்போ எடிட் பண்ண முடியாது, அந்த வீடியோவை எடிட் பண்ண முடியாதனால நீக்கலை, நீங்கள் நீக்கிருங்க. அப்போது இந்த மாதிரி அமௌண்ட்டு கமிஷன் கால்குலேட் பண்ணும்போது இன்சஃபிஷியண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அமௌண்ட் அவைலபிள் இன்ட்டு ரேட் டிவைடட் பை 100 + ரேட்.
அப்போது அமௌண்ட் அவைலபிள் இங்கே வந்து எவ்வளோ 2,06,000 இன்ட்டு ரேட் இஸ் 3%, 3 டிவைட் பை 100 ப்ளஸ் ரேட். அப்போ 100 ப்ளஸ் 3 103. அப்போ 3/103 ஆயிரும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டிங்க. கரெக்டாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இந்த 103யும் 206யும் 2 டைம் கட் பண்ணலாம். அப்போ 2000 ஆகும். 2000 × 3 6000 ஆயிரும். வெரி சிம்பிள் சம் தான். சம்மை படித்து ஈஸியாக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். 7th question, for calculating the value of an equity share by yield method, it is essential to know. நம்ம கவனிக்க வேண்டியது, நம்மளுக்கு ஷேரோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறது, வேல்யூ ஆஃப் ஷேர் கால்குலேட் பண்ணும்போது 3 மெத்தட் பார்த்தோம். நெட் அசட் மெத்தட், நெட் அசட் மெத்தட், இட் இஸ் அதர்வைஸ் கால்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட். அதுமாரி வேறு நேம் கூட பார்த்தோம். எல்லா நேமும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வைக்கணும். கொஸ்டின் கேட்கும்போது எந்த நேமில் வேணாலும் கேட்கலாம். அப்போது இங்கே வந்துட்டு செகண்ட் மெத்தட் வந்து ஹீல்டு மெத்தட்னு பார்த்தோம். ஹீல்டு மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்து ஃபேர் வேல்யூ மெத்தட் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ ஹீல்டு மெத்தட் செகண்ட். ஃபஸ்ட் மெத்தட் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட். நெட் அசட் மெத்தடில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும், நெட் அசட் அவைலபிள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அதை ஞாபகம் வச்சிடணும். ஹீல்டு மெத்தடில் நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டியது வந்து எக்ஸ்பெக்டட் ரேட் டு நார்மல் ரேட்டு இருக்கணும். எக்ஸ்பெக்டட் ரேட், நார்மல் ரேட் இருக்கணும். அப்புறம் பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர் இருக்கணும். இந்த கொஸ்டின் டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. பட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பாக கொடுத்துருந்தாங்க. அதனால் என்ன போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதில் எந்த ஆன்சர் எழுதினாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. பட் நான் இப்போ கரெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். எக்ஸ்பெக்டட், இப்போ ஹீல்டு மெத்தட் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கணும், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கணும், பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர் இருக்கணும். இது 3 இருந்தால் மட்டும்தான் ஹீல்டு மெத்தடில் ஃபார்ம் ஆக்க முடியும். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர். இதுதான் ஃபார்முலா ஃபார் ஹீல்டு மெத்தட். இப்போ ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஆல் தி அபோவ் இது 3மே வேணும். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்னு வேணும், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னு வேணும், பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேரும் இருக்கணும். இது 3மே இருந்தால் மட்டும்தான் ஹீல்டு மெத்தடில் ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். அப்போது எல்லா ஃபார்முலா, அந்த 3 ஃபார்முலாவும் பார்த்து வைக்கணும். ப்ளஸ் அந்த ஒவ்வொரு ஃபார்முலாவில் என்னென்ன ஐட்டம் வேணும் அதுன்றது தெரிஞ்சு வச்சா மட்டும் தான் இந்த கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 8, த வேல்யூ ஆஃப் ஷேர் இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள் இதே கொஸ்டின் ஹீல்டு மெத்தட் தான். த வேல்யூ ஆஃப் ஷேர் இஸ் ஈக்குவல் டு நார்மல் ஏர்னிங் ரேட் டிவைடட் பை பாசிபிள் ஏர்னிங் ரேட்டா இன்ட்டு பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, சின்ன சின்ன வித்தியாசம். ஃபஸ்ட்டு 2 வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் சியும் டிலையும் வந்துட்டு சேமாக கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ மார்க்கெட் வேல்யூன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பேடப் வேல்யூ முதல்ல நம்மளுக்கு பேடப் வேல்யூ தான் வேணும். அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எவ்வளோ, நார்மலாக இருக்கிறது எவ்வளோ, இதுதான் வேணும். நார்மல் ரேட் ஆஃப் ஏர்னிங் ரேட்டும் எக்ஸ்பெக்டட் ஏர்னிங் ரேட்டு இதுதான் வேணும். அப்போ நம்மளுக்கு என்ன, பாசிபிள் ஏர்னிங் ரேட் டிவைடட் பை நார்மல் ஏர்னிங் ரேட் இன்ட்டு paid up value of share. That is the correct option. So answer வந்து இங்கே வந்து B is the correct answer. இந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும். பாசிபிள் ஏர்னிங் ரேட் டிவைடட் பை நார்மல் ஏர்னிங் ரேட். அப்போ நார்மல் இருக்குது, மேலே வந்து எக்ஸ்பெக்ட் நம்ம வந்து வந்தது நம்மளுக்கு கிடச்சது இன்ட்டு பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் தி ஷேர், இதை எடுத்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 9, given expected return 20%. பாருங்கள் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கொடுத்தாங்க 20%. எக்ஸ்பெக்டட் நார்மல் ரிட்டர்ன், எக்ஸ்பெக்டன்றது பாசிபிள் ஏர்னிங் ரேட் தான் எக்ஸ்பெக்டட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் ரிட்டர்ன் 10%. பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர் 10. த வேல்யூ ஆஃப் ஷேர் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும். இப்போ இதோட ஆன்சர் வந்துட்டு 20. எப்படி வரும் 20? நமக்கு தான் தெரியும், பாசிபிள் ஏர்னிங் ரேட். பாசிபிள் ஏர்னிங் ரேட்டோட இன்னொரு பேர் தான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டிவைடட் பை நார்மல் ரிட்டர்ன். அப்போங்க 20 டிவைடட் பை 10 இன்ட்டு பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர் 10. அப்போ இந்த 10 கெட்டாயிரும் 20. அப்போது ஷேரோட வேல்யூ வந்து 20. அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஹீல்டு மெத்தட் அப்படின்னு வரும்போதே நம்மளுக்கு வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, பாசிபிள் டிவைடட் பை நார்மல். பாசிபிள் அப்படின்றத எக்ஸ்பெக்டட் டிவைடட் பை நார்மல் இன்ட்டு பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர், பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர். இது போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். Question number 10, the proceeds of asset not specifically pledged and the surplus of the asset specifically pledged are first available for. இப்போது ஒரு அசெட்டை வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கலாக
பிளெட்ஜ் பண்ண கிடையாது, அந்த தி சர்ப்ளஸ் ஆஃப் அசட் ஸ்பெசிஃபிக்லி பிளெட்ஜ்டு. இப்போ வந்து ஒரு அசட்டை ரியலைஸ் பண்ணும்போது பிளெட்ஜ் பண்ணாத அசட்டுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ரியலைஸ் பண்ணும்போது பிளெட்ஜ் பண்ணியிருந்தால் அந்த ரியலைஸ் பண்ணும்போது அந்த பிளெட்ஜ் பண்ண அமௌண்ட் போக பாக்கி இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் இருக்கும். இந்த அமௌண்ட்டை யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க? இது ஜென்ரலான கொஸ்டின். அதாவது கம்பெனியோட அமௌண்ட்டில் கம்பெனிக்கு வந்து லிக்விடேஷன் பண்ணும்போது யாருக்கு முதல்ல அமௌண்ட் கொடுப்பாங்கன்றதான் கொஸ்டின். அதை உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்போதுமே எப்படி கம்பெனிக்கு வருமானம் கிடைக்கும்? அசட்டை வந்து பிளெட்ஜ் பண்ணாத அசட்டை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுவாங்க, அந்த ஒரு அமௌண்ட் இருக்கும். பிளெட்ஜ் பண்ணக்கூடிய அசட்டாக இருந்தால் அந்த பிளெட்ஜ் பண்ண அசட்டை ரியலைஸ் பண்ணி எதுக்காக பிளெட்ஜ் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட் பே பண்ணிடுவாங்க, மீதி இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் எடுத்துருவாங்க. இந்த மொத்த அமௌண்ட்டை வச்சு தான் கம்பெனியோடைய லயபிலிட்டிஸ் எல்லாம் தீர்ப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷனா, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸா, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸா, அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லீகல் சார்ஜ் தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம். செகண்ட் வந்து லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன், தேர்ட் லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸ். அப்போ இங்கே கொடுத்ததில் ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. லிக்விடேட்டர் ரெமுனரேஷன். அந்த ஆர்டர் எப்போதும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே தியரி பார்ட்டில் கொடுத்துருக்கு, அது திரும்பி ஒரு ரசம் பார்த்து வச்சுக்கோங்க. திரும்ப பாருங்கள், உங்கள் மைண்டில் அது கிளியராக நிற்கும். கொஸ்டின் நம்பர் 11, dividing the net assets available for the equity shareholders for the number of equity shareholders is called as. பாருங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். சிம்பிள் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. இது என்ன மெத்தட்? நெட் அசட் மெத்தட், இல்லைன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட். இதில் என்ன கேட்டிருக்காங்க? நெட் அசட் அவைலபிள் ஃபார் தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு இருக்கக்கூடிய நெட் அசட் எவ்வளோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்படி போட்டால் என்ன? இதுதான் நெட் அசட் வேல்யூ. நெட் அசட் மெத்தட்னு சொல்கிறோம். இந்த வேல்யூ ஆஃப் ஷேரோட நெட் அசட் மெத்தடில் வேல்யூ ஆஃப் ஷேர் கண்டுபிடிக்கிறது. அப்போ இது கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு கேட்டால் நெட் அசட் மெத்தட், இல்லைன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர் அப்படி சொல்லலாம். அப்போ கிடைக்கிறது வந்துட்டு ஷேரோட வேல்யூ, இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர், நெட்வொர்த் பேசஸா, இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் ஷேரா, நெட் பேமெண்ட் மெத்தடா, லம்சம் பேமெண்ட் மெத்தடான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த மெத்தடே என்னென்னு கேட்டால் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர். இந்த மெத்தட் வந்துட்டு நெட் அசட் மெத்தட் ஆர் இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட்னு பேர். இதில் கிடைக்கக்கூடிய ஷேரோட வேல்யூ வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர். இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர், அதாவது நெட் அசட் எவ்வளோ இருக்குது டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம ஹீல்டு மெத்தட் பார்த்தோம். ஹீல்டு மெத்தட் வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டிவைடட் பை நார்மல் ரிட்டர்ன் இன்ட்டு பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர். ஹீல்டு இல்லைனா பாசிபிள் ரேட் ஏர்னிங் ரேட் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் இந்த பாசிபிள் அப்புறம் நார்மல் ஏர்னிங் ரேட் இன்ட்டு பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர். எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஹீல்டு மெத்தட். அதேமாதிரி இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட், நெட் அசட் வேல்யூ மெத்தடில் வந்து நெட் அசட் அவைலபிள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இது போட்டால் இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட் இல்லை நெட் அசட் மெத்தடில் ஷேரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இன்னொரு மெத்தட் பேர் வந்துட்டு ஃபேர் வேல்யூ மெத்தட். இந்த ஃபேர் வேல்யூ மெத்தடில் வந்துட்டு இந்த நெட் அசட் இன்ட்ரென்சிக் வேல்யூவையும் இந்த ஹீல்டு ரெண்டு மெத்தடுடைய ஆவரேஜ் ரெண்டு ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ண கிடைக்கிறது தான் ஃபேர் வேல்யூ மெத்தட். கொஸ்டின் நம்பர் 12, a floating charge means. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃப்ளோட்டிங் சார்ஜ் என்னென்னு கொடுத்துருந்தேன். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பாருங்கள். a charge of the asset of a company which is being floated. the சார்ஜ்ன்றது செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க, கம்பெனியோடைய அசட்டுக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த செக்யூரிட்டி அசட் வந்து ஃப்ளோட் ஆகும், அதாவது கம்பெனியோட எல்லா அசட் மேலேயும் ஃப்ளோட் ஆகும். a charge of the asset of a company which is being floated. a charge on the share of the company. கம்பெனியோட ஷேர் மேலே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சார்ஜ். a charge on the current asset of the company which are constantly changing. கரண்ட் அசட்னாலே கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சார்ஜ். நன் ஆஃப் தீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃப்ளோட்டிங் சார்ஜ் அப்படின்னு சொன்னோம். ரெண்டு சார்ஜ் இருக்குது, ஃபிக்ஸட் சார்ஜ், ஃப்ளோட்டிங் சார்ஜ். ஃபிக்ஸட் சார்ஜ்னால் ஒரு பர்டிகுலர் அசட் மேலே அசட்டை செக்யூரிட்டியை வச்சு கடன் வாங்குறது, பர்டிகுலர் அசட்டை ப்ளெட்ஜ் பண்ணி கடன் வாங்குறது வந்து ஃபிக்ஸட் சார்ஜ். அதே டைமில் எந்த ஒரு அசட்டையும் ஒரு பர்டிகுலர் அசட்டையும் செக்யூரிட்டியாக கொடுக்காம பட் மொத்த அசட்டும் செக்யூரிட்டி ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். எந்த அசட்டு விற்றாலும் அந்த கடனை அடைக்க வேண்டியிருக்கும், அது ஃப்ளோட்டிங் சார்ஜ்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஹியர்? a charge of the asset of a company which is being floated. Option A is correct. Question number 13, a company is having 40,000 equity shares of rupees 10 paid.
பாருங்கள், ஒரு கம்பெனியில் 40,000 நேர்மை பங்குகள் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. ₹10 பெய்டு, 10 ரூபா பே பண்ணிட்டாங்க, ஃபுல்லி பெய்டு. இப்போ இஃப் தி டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து ₹1.50, டிவிடெண்ட் வந்து ₹1.50. எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 12%. த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஷேர் வில் பி, பாருங்கள் இங்கே நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஷேர் கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்தாங்க. அப்போது இங்கே நம்ம எக்ஸ்பெக்டட் கொடுத்தாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நமக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்தாங்க, எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அது ₹1.50 கிடச்சிருக்கு. எத்தனை ரூபா ஷேருக்கு? 10 ரூபா ஷேருக்கு ₹1.50. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னா ₹12.50 கிடைக்கும். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். எவ்வளோனா டிவிடெண்ட் வந்து ₹1.50 அவுட் ஆஃப் 10. ₹10 ஷேருக்கு ₹1.50 கிடச்சிருக்கு. இன்ட்டு 100% கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் பண்ணிங்கன்னா 15% வரும். 15% வரும். இப்போ வேல்யூ ஆஃப் ஷேர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அவங்க எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க, நம்ம நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு கொடுக்காதனால அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து நார்மல் ரேட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இனி வேல்யூ ஆஃப் ஷேர் அப்படின்றது அந்த பாசிபிள் ஏர்னிங் ரேட் டிவைடட் பை நார்மல் ஏர்னிங் ரேட் இன்ட்டு பேட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர் அப்படின்னு படித்தோம். இந்த பாசிபிள் ஏர்னிங் ரேட் வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம். பாசிபிள் எவ்வளோ? 15%. டிவைடட் பை நார்மல் ஏர்னிங் ரேட் வந்து 12 இன்ட்டு 10. இதை வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ₹12.50 கிடச்சிரும். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன தேவை இருக்குது, அந்த தேவையை எப்படி கண்டுபிடிக்கலான்றதை நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக ஒரு 10 ரூபா ஷேருக்கு ₹1.50 கிடைக்குன்னா கண்டிப்பாக ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி தான் ஆகும். ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்மியாகாது. இந்த ₹8.33 இல்லை 10 அதே வேல்யூ வராது. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள், திரும்பியும் the salary of 4 clerks for a period of 6 months before the date of liquidation was in arrears. If the salary of each clerk is ₹6,000 per month, the amount to be included in preferential creditors will be 96,000, 1,44,000, 80,000, 72,000 கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. 4 கிளர்க்குக்கு 6 மாதம் சம்பளம் கொடுக்கல, ஒரு மாதத்துக்கு ஒரு கிளர்க்குள்ள சம்பளம் 6,000. இங்கே 2 ரூல். ஒரு ரூல் 4 மாதத்துக்குள்ள அரியர் மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்போ 6 மாதத்துன்னு சொல்லியிருக்காங்க, 6 மாதம் கொடுக்க மாட்டாங்க, 4 மாதத்துக்குள்ளே தான் கொடுக்கணும். இங்கே பர் மந்த் தான் கொடுத்துருக்காங்க, அதையும் கவனிச்சுக்கோங்க, பர் மந்த், ஒரு மாதத்துக்கு. அப்போது நம்மளுடைய ஆன்சர் இங்கே என்ன வருதுன்னா ₹80,000 வருது. இந்த ₹80,000 எப்படி வருது மொத்தமாக 4 கிளர்க்குக்கு பார்க்கும்போது, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளர்க்குக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபார் 1 கிளர்க் 4 மாதத்துக்கு 6,000, ஒரு மாதத்துக்கு 6,000 வச்சு 24,000 வரும். பட் நம்மளுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ தான் கொடுக்க முடியும்? 20,000 இஸ் ஒன்லி அலோடு. அந்த ஆக்ட் பிரகாரம் 20,000 மேலே கொடுக்க முடியாது. 4 மாதம் சம்பளம் கொடுக்கலாம் அரியரை லிக்விடேஷன் பண்ணும்போது. பட் அந்த 4 மாதம் சம்பளம் 20,000 மேலே போகக்கூடாது. ஒரு ஆளுக்கு 20,000 மேலே போகக்கூடாது. அப்போ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் இங்கே எவ்வளோ வரும்னு கேட்டினா, 4 கிளர்க் இருக்காங்க, ஒரு கிளர்க்கு அப்போ 20,000 தான் கொடுக்க முடியும். ஏன்னா 20,000 மேலே வருது, 24,000 ஒவ்வொரு கிளர்க்குக்கும் 24,000 வருது. பட் 20,000 மேலே ஒரு ஆளுக்கு கொடுக்க கூடாது. அப்போ 4 கிளர்க்குக்கு 20,000 வச்சு 80,000 கொடுக்கணும். இதுதான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டெல்லாம், இந்த டேக்ஸ், ரெவென்யூ, செஸ் இதெல்லாம். ரெண்டாவது வந்து வேஜஸ், சேலரி, அப்புறம் பிஎஃப், காம்பன்சேஷன், இதெல்லாமே இதில் வரும், இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் வரும். கொஸ்டின் நம்பர் 15, the first item in the order of payment to be made by the liquidator. பாருங்கள், லிக்விடேட்டர் வந்து பேமெண்ட் பண்ணும்போது கிரெடிட், அந்த லயபிலிட்டிஸ் எல்லாம் பே பண்ணும்போது, கம்பெனியோடைய பொறுப்புகள் எல்லாம் தீர்க்கும்போது யாருக்கு ஃபஸ்ட் கொடுப்பாங்க? நம்மளுக்கு எப்போதும் தெரியும், ஃபஸ்ட்டு லீகல் சார்ஜஸ், லிக்விடேட்டர் ரெமுனரேஷன், லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் அப்படிலாம் இந்த லைனில் வரும். இங்கே பாருங்கள், 3 கொடுத்துருக்காங்க. லீகல் சார்ஜ் கொடுத்துட்டாங்க, லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸ் கொடுத்தாங்க, லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கொடுத்தாங்க. அந்த ஆர்டர் ஏற்கனவே நீங்கள் அந்த ஃபார்மேட்டை பார்த்து வச்சுக்கோங்க. திருப்பி நான் சொல்கிறேன், அந்த ஃபார்மேட், அதாவது லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஒன்று கொடுத்துருந்தேன், ஒரு சைடு ரெசிப்ட் எல்லாம் கொடுத்துருந்தேன், ஒரு சைடு பேமெண்ட்டெல்லாம் கொடுக்கும்போது பேமெண்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு லீகல் சார்ஜஸ், அப்புறம் லிக்விடேட்டர் ரெமுனரேஷன், அப்புறம் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். அப்போ ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது இதில் வந்து லீகல் சார்ஜஸ் தான் கொடுக்கணும். லீகல் சார்ஜஸ் அடுத்ததுக்கப்புறம் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன், அதுக்கப்புறம் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். அந்த ஆர்டர் நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. Question number 16.
The liquidators of a company is entitled to a remuneration of 2% on assets realized and 3% on the amount distributed to unsecured creditors. The asset realized rupees 1 lakh including cash balance of rupees 3000. Amount available for distribution to unsecured creditors before paying liquidators remuneration was 46,350. The liquidators remuneration will be 3,100, 3,140, 3,290, 3,330. which one is correct answer கேட்டிருக்காங்க. இங்கே கால்குலேட் பண்ணும். இதோடைய கரெக்ட் ஆன்சர் வந்து 3,290. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். எப்படி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது இதில் 2-3 விஷயம். நம்ம தியரி பார்ட் படிக்கும்போது இந்த விஷயம் நோட் பண்ணியிருந்தோம். இந்த லிக்விடேட்டருக்கு வந்து ரிமுனரேஷன் கொடுக்கும் பொழுது அசட் ரியலைஸ்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். சொத்து விற்று கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் மட்டும் தான் கிடைக்கணும். எதை எடுக்கக்கூடாது. இஸ் நாட் என்டைல் டு கெட் கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் கம்பெனியோட கேஷ்க்கு ஏற்கனவே அது கேஷாக தான் இருக்குது. அதுக்கு என்ன கொடுக்கக்கூடாது, ரிமுனரேஷன் கொடுக்கக்கூடாது. அப்போ 1 lakh ரிமுனரேஷன் 1 lakh ரியலைஸ் பண்ணியிருக்கா கொடுத்துருக்காங்க. பட் இன்க்ளூடிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு, 3000 ரூபா இன்க்ளூட் ஆகிருக்கு, உட்பட்டுருக்கு. அதை கழிச்சிடணும். அப்போ 1 lakhக்கு நீங்கள் அசட் ரியலைஸ்னு பார்த்ததும் கொடுக்கக்கூடாது. அதில் என்ன இருக்குது, கேஷ் பேலன்ஸ் இருக்குது. அந்த கேஷ் பேலன்ஸுக்கு லிக்விடேட்டருக்கு ரிமுனரேஷன் கொடுக்க முடியாது. அப்போ 97,000 மட்டும் தான் ரிமுனரேஷன் கொடுக்கணும். பாருங்கள், ரிமுனரேஷன் ஆன் அசட் ரியலைஸ்டு வந்து எவ்வளோ, 97,000 rupees தான், 1 lakh கிடையாது. ஏன்னா அதில் கேஷ் இருந்தனால கேஷை மைனஸ் பண்ணிடணும். 97,000 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க, 2%. 2/100 இட் கம்ஸ் 1,940. அதேமாதிரி அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்கணும். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுக்கணும். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னா 46,350 பிஃபோர் பேயிங் லிக்விடேட்டர் ரிமுனரேஷன். லிக்விடேட்டர் ரிமுனரேஷன் கொடுக்கறதுக்கு முன்னால். அப்போ இங்கே ஒரு விஷயம் அவங்க நோட் பண்ணாதனால இது வந்து சஃபிஷியன்ட் கிடையாது, போதுமான அளவுக்கு இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு கொடுக்கக்கூடிய போதுமான அளவு இல்லைன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்போ 46,350 இன்ட்டு 3/103. இந்த போதுமான அளவு இல்லைன்னா 3/103 எடுக்கணும். போதுமான அளவு இருந்துச்சுன்னா 3/100 போட்டுக்கலாம். இங்கே வந்து போதுமான அளவுனா ஏற்கனவே சொன்னால் அவைலபிள் ஃபண்ட் இன்ட்டு ரேட் டிவைடட் பை 100 + ரேட். இதான் ஃபார்முலா. அப்போ 46,350 இன்ட்டு 3/103. 100 + 3 103. இதை கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. 1,350 மொத்தம் ஆட் பண்ணால் 3,290 அப்படின்னு கிடைக்கும். இதை திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கணக்கு படித்து கிளியராக படிச்சுப்பாங்க. கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து படித்து பாருங்கள். ஒரு தியரி கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு 1 minute கூட ஆகாது. அந்த டைமில் அப்படியே 1 minute ஆனால் கூட உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுறதுக்கே 150 கொஸ்டின் கணக்கு 150 minutes தான் ஆகும். பாக்கி 30 minutes பாக்கி இருக்கும். அப்போது 30 minutes இருந்துச்சுன்னா அந்த 30 minutes இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு 30 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 2 minutes, ஒன்றில் 3 minutes யூஸ் பண்ணால் கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். பட் கொஸ்டின் படிக்கும்போது கிளியராக படித்து எடுக்கணும். இங்கே படிக்க வேண்டியது என்னென்னா, அசட் ரியலைஸ்டு எடுத்தால் அசட் ரியலைஸ் 1 lakh எடுத்து கால்குலேட் பண்ணிடாதீங்க. கேஷ் பேலன்ஸை எடுக்கக்கூடாது. அதனால் அதை மைனஸ் பண்ணிடணும். மீதி இருக்க அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து இங்கே ஒன்றுமே சொல்லலை. அப்போது சஃபிஷியன்ட் கிடையாதுன்னு எடுத்துகிட்டு ரேட் டிவைடட் பை 100 + ரேட் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி போட்டுடணும். Question number 17. Fair value is the simple average of yield value and dash value of shares. நம்ம 3 மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தோம். நெட் அசட் மெத்தட், அது இன்னொரு பேர் இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நெட் அசட் அவைலபிள் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஹீல்டு வேல்யூ மெத்தடில் வந்து நம்ம பாசிபிள் ஏர்னிங் ரேட் டிவைட் பை நார்மல் ஏர்னிங் ரேட் இன்ட்டு பேட் அப் வேல்யூ ஆஃப் தி ஷேர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபேர் வேல்யூ வந்து இந்த 2 ஹீல்டு வேல்யூ அதே மாதிரி இன்ட்ரென்சிக் வேல்யூ தான் நெட் அசட் வேல்யூ. இதோட ஆவரேஜ் தான் ஃபேர் வேல்யூ மெத்தட். ஃபேர் வேல்யூ ஆஃப் ஷேர் இஸ் ஈக்குவல் டு ஹீல்டு வேல்யூ ப்ளஸ் நெட் அசட் வேல்யூ. இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ டிவைடட் பை 2. இது 2 டிவைட் பை 2 போட்டால் ஆவரேஜ். அப்போ இங்கே என்ன, ஃபேர் வேல்யூ இஸ் தி சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ஹீல்டு வேல்யூ அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஒன். இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஹீல்டு வேல்யூ ப்ளஸ் நெட் அசட் அதர்வைஸ் கால்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். டிவைட் பை 2 வந்துன்னா அது ஆவரேஜ். 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அது ஆவரேஜ். Question number 18. When the company is wound up out of the unsecured creditors, some have to be paid under the law
பிஃபோர் அதர்ஸ் ஹூ ஆர் கால்டு. இப்போது கம்பெனியை வவுண்ட் அப் பண்ணுறாங்க, கலைச்சிட்டாங்க. அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க. அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் பிணை இல்லாத கடன் ஈந்தோர். இந்த கடன் கொடுத்தவங்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டி கொடுக்கல அப்படின்போது இதில் இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸில் யாருக்கு ஃபஸ்ட் கொடுப்பாங்க? ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கா, செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கா, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கா, பேங்க் ஓவர் டிராஃப்ட்கான்? இதில் ரெண்டு விதமாக பார்க்கணும். இதில் வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ், செக்யூரிட்டி இல்லாத கடனாளிகள், கடன் ஈந்தோர், பிணையில்லா கடன் ஈந்தோர், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்ன்றது தனியாக இருப்பாங்க. வெளியிலேருந்து நம்ம கடன் வாங்கியிருப்போம், வெளியிலேருந்து நம்ம கடன் வாங்கினா அவங்க கிரெடிட்டார்ஸ், அவன் வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுக்கலன்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் சொல்லுவோம். அதே டைமில் கம்பெனிக்குள்ளாரே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும், கம்பெனிக்குள்ளாரே என்ன டேக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், கவர்மெண்ட்டுக்கு வேஜஸ் சேலரி கொடுக்க வேண்டியிருக்கும். இவங்களுக்கு வந்து நம்ம எந்த செக்யூரிட்டியும் கொடுக்க கிடையாது. அப்போ இவங்களும் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் தான். அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா, இந்த டேக்ஸ், அந்த கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய ரெவென்யூ டேக்ஸ் ரேட்ஸ், இதெல்லாம் வேஜஸ் சேலரி, ப்ராவிடென்ட் ஃபண்டு, காம்பன்சேஷன், இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் தான். கம்பெனிக்குள்ளார அதுக்கு என்ன சொல்லுவோம்னா ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் சொல்லுவோம். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் தான் ஃபஸ்ட்டு பே பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 19. இன் ஏ வாலண்டரி லிக்விடேஷன், வாலண்டரியாக லிக்விடேட் பண்ண, தன்னிச்சையாக கலைக்கப்படுது. த லிக்விடேட்டர் ரியலைஸ் த அசட் ஒர்த் 84,000. 84,000க்கு அசட்டை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இஸ் ரெமுனரேஷன் இஸ் 3% ஆன் அசட் ரியலைஸ்டு. அவருடைய அசட் எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்காரோ அவருக்கு அதில் 3% ரெமுனரேஷனாக கிடைக்கும், ஊதியமாக கிடைக்கும். வாட் இஸ் ரெமுனரேஷன்? சிம்பிள் சாதாரண கொஸ்டின் கேட்டாங்க. அசட் ரியலைஸ் டேரெக்டாக கொடுத்தாங்க 84,000. அதில் 3% கண்டுபிடிச்சி போட்டால் ஆன்சர் ஆயிரும். ஸோ 84,000 அமௌண்ட் ஆஃப் அசட் ரியலைஸ்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் ரெமுனரேஷன். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அப்போது 84,000 இன்ட்டு 3/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். தட் இஸ் 2,520. ஆப்ஷன் பி, 84,000 இன்ட்டு 3/100. டைரக்ட் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 20. The remuneration payable to the liquidator is in the form of. இந்த லிக்விடேட்டருக்கு ரெமுனரேஷன் கொடுப்போம். எப்படி கொடுப்போம், என்ன ஃபார்மில் கொடுப்போம்? ஒரு ஃபிக்ஸட் சம் ஆஃப் மணி, ஒரு குறிப்பிட்ட தொகையை மொத்தமாக கொடுத்துருவோமா, இல்லை அசட் ரியலைஸ்டு மேலே ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் கொடுப்போமா, இல்லை ஒரு அந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அது மேலே ஒரு பர்சன்டேஜ் கொடுப்போமா, ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆன் அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ், இல்லை ஆல் தி அபோவா. இதுக்கு கூட நான் தியரி பார்ட்டில், இந்த தியரி வீடியோவில் கொடுத்துருந்தேன். இந்த நான் சொன்னல இந்த லிக்விடேட்டர் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த பேமெண்ட் சைடில் அந்த லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் கீழே கொடுத்துருந்தேன். ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்கலாம், அதுக்கு கூட இந்த அசட் ரியலைஸ் மேலே ஒரு பர்சன்டேஜ், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸோடைய பர்சன்டேஜ், சிலப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு பர்சன்டேஜ், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே கரெக்ட், எதுவுமே எப்படி வேணாலும் இருக்கலாம் ரெமுனரேஷன். அந்த ஃபார்மேட் நல்லா பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ ரெமுனரேஷன் பேபிள் டு லிக்விடேட்டர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃபிக்ஸட் சம் ஆஃப் மணி ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆன் அசட்ஸ் ரியலைஸ்ட், as a percentage on amount distributed to unsecured creditors. So all the above is the correct option. Question number 21. In liquidation contributories mean. பாருங்க திருப்பியும் ஏற்கனவே கேட்டதாங்க, திரும்பி வந்துருச்சு. அப்போது ஷேர் ஹோல்டர்ஸ், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், கிரெடிட்டார்ஸ், பப்ளிக். பேரை மட்டும் மாற்றிட்டாங்க, ஒன்றை தவிர ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் அப்படியே வச்சுட்டாங்க. பாக்கியெல்லாம் பேரை மாற்றி விட்டு லிக்விடேஷன் டைமில் கான்ட்ரிபியூட்டரிஸ்னு நம்ம யாரை குறிப்பிடுவோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ நோ வெரி வெல், தட் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். இதே கொஸ்டின் ஒரு 5-6 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 22. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் ஆர் ஷோன் இன் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்டர் லிஸ்ட் டி, லிஸ்ட் பி, லிஸ்ட் சி, லிஸ்ட் ஏ. இதுதான் கவனிக்க வேண்டியது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த லிக்விடேஷன் டைமில் யாரெல்லாம் பெட்டிஷன் கொடுக்கலான்னு பார்த்தோம். 5 பேர் பெட்டிஷன் கொடுப்பாங்க. யாருக்கு? நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனலுக்கு. அந்த ட்ரிபுனல் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ட்டு சொல்லும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேரை ப்ரிப்பேர் பண்ண சொல்லும் ஆஸ் பர் ஆக்ட் பிரகாரம். அந்த ஆஸ் பர் ஆக்ட் பிரகாரம் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் 8 லிஸ்ட் இருக்கும். லிஸ்ட் ஏலிருந்து லிஸ்ட் ஹெச் வரைக்கும் இருக்கும். அதில் லிஸ்ட் ஏ நம்மளுக்கு தெரியும், ப்ளெஜ் பண்ணாத அசட்டெல்லாம் இருக்கும். லிஸ்ட் பியில் ப்ளெஜ் பண்ண அசட்டெல்லாம் இருக்கும். அப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் எத்தனாவது லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின்.
அது அந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்து வச்சுருங்க. இட் இஸ் லிஸ்ட் சி. மூணாவது அதான் இருக்கும். லிஸ்ட் சியில் தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். எவ்வளோ அசெட் வந்துட்டு ப்ளெஜ் பண்ணாமல் இருக்குது அதான் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுவார் லிக்விடேட்டர். அதுக்கப்புறம் ப்ளெஜ் பண்ண அசெட்டில் ரியலைஸ் பண்ணி அதில் வரக்கூடிய சர்ப்ளஸ் மட்டும் எடுத்து வைப்பார். மொத்த அமௌண்ட் கிடச்சிரும். அந்த கிடைச்ச அமௌண்ட்லேருந்து பே பண்ணுவார். பே பண்ணும்போது லீகல் சார்ஜஸ், அவருடைய ரெமுனரேஷன், லிக்விடேட்டர் ரெமுனரேஷன், லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸ், அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். அப்போ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வந்து லிஸ்ட் சியில் இருப்பாங்க. அப்போ லிஸ்ட் சி என்னென்னு பார்த்து வச்சிட்டிங்க. அப்போ ABCDEF GH வரைக்கும் என்னென்னு பார்த்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் 3 ஈஸி. கடைசியிலேருந்து வந்தீங்கன்னா கடைசியில் சர்ப்ளஸ் ஆர் டெஃபிஷியன்சி அக்கௌண்ட் இருக்கும். அதுக்கு முன்னால் யாருக்கு கொடுப்போம்? கடைசியாக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் கொடுப்போம். அதுக்கு முன்னால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கொடுப்போம். முன்னால் வந்து ப்ளெஜ் பண்ணாத அசெட், ப்ளெஜ் ஆன அசெட், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ஃபஸ்ட்டு 3 ஆச்சு, இடையில இருக்க இந்த லாஸ்ட்டில் 3 ஆச்சு. நடுவில் இருக்க 2 மட்டும் பார்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த 5 லிஸ்ட், இந்த 8 லிஸ்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 8 லிஸ்ட்டில் அடிக்கடி கொஸ்டின் மாற்றி கேட்குறாங்க. Question number 23. Any sum due to an employee out of provident fund is an example of. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எம்ப்ளாயியோடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட் அமௌண்ட் இருக்குது. எனி சம் டியூ டு an employee அவுட் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப். ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்தாலே நம்மளுக்கு தெரியும். இப்போ அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸா, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸா, செக்யூர்டு கிரெடிட்டார்ஸா, பார்ஷியலி செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டு கவர்மெண்ட் பே பண்ண வேண்டிய ரெவென்யூஸ், டாக்ஸஸ், ரேட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து வேஜஸ், சேலரி, அப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அப்புறம் காம்பன்சேஷன். இதெல்லாமே வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வரும். இட் இஸ் அ ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதனால் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். Question number 24. Who is not empowered to present petition for winding up by the court? இது சிம்பிள். உங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு படிச்சு வச்சிருக்கீங்கன்னு பார்க்கணும். நம்ம யார் பெட்டிஷன் கொடுக்கலாம் கோர்ட்டுன்றோம். இங்கே வந்து ஆக்சுவலி இது வந்து பழைய கொஸ்டின். 1956 கம்பெனி ஆக்ட், அதுக்கப்புறம் 2013 வந்துட்டு வேறு ஆக்ட் வந்துருச்சு. இதில் நம்ம சொல்கிறது இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம், இல்லைன்னா இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு பிரகாரம் கலைக்கப்படலாம். யார் பெட்டிஷன் கொடுக்க முடியும்? அதாவது நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல்ட்டு யார்ட்டெல்லாம் பெட்டிஷன் கொடுக்க முடியும் பார்த்தோம். 5 பேர் பெட்டிஷன் கொடுக்கலாம். அதில் வந்து 5 பேர் வந்துட்டு இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெஜிஸ்ட்ராரர் கொடுக்கலான்னு பார்த்துருக்கோம். ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கலாம், கிரெடிட்டார்ஸ் கொடுக்கலாம். இவங்க கான்ட்ரிபியூட்டரிஸ். காம்படேட்டர், இந்த கம்பெனிக்கு போட்டியாளர் வந்து கலைக்கிறதுக்கு கொடுக்க முடியாது. நாட் எம்பவர்ட் டு ப்ரெசன்ட். அப்படின்னா எல்லா கம்பெனியும் போட்டியாளர்கள் என்ன பண்ணிடுவாங்க? பெட்டிஷன் கொடுத்து கலைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்போது லிக்விடேஷன் பண்ணுறதுக்காக, வைண்ட் அப் பண்ணுறதுக்கு கோர்ட்டை யார் அப்ரோச் பண்ண முடியாதுன்னா காம்படேட்டர் வந்து அப்ரோச் பண்ண முடியாது. காம்படேட்டர் தான் இங்கே அவருக்கு பவர் கிடையாது. who is not empowered to present petition for winding up by the court. Competitor. Question number 25. Under asset backing method, the value of equity share is calculated under the presumption that the company would be liquidated, or continued, none of above. Asset backing method. இதை நம்ம ஏற்கனவே சொன்னேன். நெட் அசெட் மெத்தட். இன்னொரு பேர் வந்துட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட், அசெட் பேக்கிங் மெத்தட். இதெல்லாம் ஒரே பேர். இதில் ஈக்விட்டி ஷேரோடைய வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். எப்போ கால்குலேட் பண்ணுவோம்? கம்பெனி கலைக்கும் போதா, இல்லை கம்பெனி நடந்துகிட்டே இருக்கும் போதா, இல்லை கலைக்கும் போது இல்லாட்டினா நடக்கும் போதா, நன் ஆஃப் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் நெட் பேக்கிங் மெத்தட், ஆர் அதர்வைஸ் கால்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட், அதர்வைஸ் கால்டு நெட் அசெட் மெத்தடில் வந்துட்டு அசெட் அவைலபிள் டு தி நெட் அசெட் அவைலபிள் டு தி shareholders divided by number of shareholders. அப்போ நெட் அசெட் அவைலபிள் டு தி ஷேர்ஹோல்டர்ஸ்னால் ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, பாக்கி இருக்குது. அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாக்கி எவ்வளோ இருக்குது, அதான் நெட் அசெட் அவைலபிள் டு தி ஷேர்ஹோல்டர்ஸ். அப்போ பாக்கி இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம். மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா கம்பெனி கலைச்சனால தான் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம். அப்போது இது வந்துட்டு ஆன்சர் இஸ் கம்பெனி வுட் பி liquidated. Question number 26. For calculating the value of equity shares by intrinsic value method, it is essential to know. நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். என்ன மெத்தட்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தடில். அப்படின்னா இதில் எது தேவை? நெட் அசெட் வேணுமா, எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வேணுமா, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வேணுமா, சூப்பர் ப்ராஃபிட் வேணுமா கேட்டிருக்காங்க.
நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம் இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட், நெட் அசெட் மெத்தட், அதோட இன்னொரு பேர். அப்போ என்ன வேணும்? நெட் அசெட். நெட் அசெட்ஸ் அவைலபிள் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், தட் இஸ் கால் நெட் அசெட் மெத்தட் ஆர் இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட். அப்போ என்ன தேவை? நெட் அசெட் தேவை. இந்த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் அதேமாதிரி பேட் அப் வேல்யூ ஆஃப் தி ஷேரும் தேவைப்படுறது ஹீல்டு மெத்தடுக்கு. சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து குட்வில் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து நெட் அசெட்ஸ். Question number 27. List E in statement of affairs gives the list of. List E எது கொடுக்குதும்பாங்க? Asset specifically pledged, asset not specifically pledged, unsecured creditors, preference shareholders. அப்போ நம்மளுக்கு இதில் தெரிஞ்சிச்சு ஏ வந்துட்டு என்ன? assets not specifically pledged, குறிப்பிட்ட அடமானம் வைக்கப்படாத எல்லா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியும் லிஸ்ட் ஏல இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக ப்ளெஜ் பண்ணியிருந்தால், குறிப்பிட்ட ப்ளெஜ் நடத்தியிருந்தால் அது லிஸ்ட் பி. லிஸ்ட் சியில் இப்போ தான் பார்த்தோம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். அப்புறம் கடைசியில் தான், அதாவது ஹெச் வந்து லாஸ்ட் வந்து ஹெச்சில் வந்து என்ன இருக்கும்? ஹெச்சில் வந்து சர்ப்ளஸ் டிஃபிஷியன்சி. அதுக்கு முன்னால் வந்து ஜியில் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஜி. அதுக்கு முன்னால் என்ன இருக்கும்? எஃப் வந்துட்டு ஈக்விட்டி. அப்போ இதில் வந்துட்டு ஈயில் வந்து என்ன இருக்குன்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் தான் ஈயில் இருக்கும். அப்போ இந்த லிஸ்ட் ஞாபகம் இருக்கணும். ஏயில் என்ன? ப்ளெஜ் பண்ணாத அசெட், பியில் ப்ளெஜ் பண்ண அசெட், சியில் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ், சியில் ஐ டியில் வந்து செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ், இயில் வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ், எஃப்பில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், ஜியில் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ஹெச்சில் வந்து சர்ப்ளஸ் அண்ட் டிஃபிஷியன்சி. முடிஞ்சிச்சு. அந்த லிஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த லிஸ்ட்டில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் யாரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்? கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய ரேட்ஸு, டேக்ஸு, ரெவென்யூ, ரெண்டாவது வேஜஸ் அண்ட் சேலரி, ப்ராவிடென்ட் ஃபண்ட், காம்பன்சேஷன், இதெல்லாம் ஞாபகம். ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன், இதெல்லாம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வரும். அதே மாதிரி இந்த அசெட் ரியலைஸ் பண்ணும்போது அதே மாதிரி கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் ரெசிப்ட் சைடு. பேமெண்ட் சைடில் வந்து பேமெண்ட் பண்ணும்போது யாருக்கு பே பண்ணணும்? லீகல் சார்ஜ், அந்த லிக்விடேட்டர் ரெமுனரேஷன், லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், அந்த ஆர்டர் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுருங்க. அந்த ஃபார்மேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Question number 28. While calculating liquidators remuneration on amount paid to unsecured creditors, the preferential creditors are treated as. நம்ம remuneration calculate பண்ணும்போது, ஏற்கனவே தியரி பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் ஒரு சம்மை கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன். லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணும்போது இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் மேலே ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கக்கூடாது. அது கூட இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாரையும் நம்ம என்ன எடுத்துடணும், அதையும் சேர்த்து எடுக்கணும். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸாக எடுக்கணும். ஏற்கனவே பார்த்துருக்கோம். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. அது மேலேயும் அந்த லிக்விடேட்டருடைய ரெமுனரேஷனை கால்குலேட் பண்ணணும். இந்த லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் கால்குலேஷன் பர்பஸுக்காக இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸும் அன்செக்யூர்டு தான், அவங்களுக்கும் எந்த பிணையும் கிடையாது. அதையும் நம்ம எடுத்துக்கணும், கால்குலேட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், திருப்பி பார்த்துக்கோங்க. அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் கொடுத்துருப்பாங்க, அதுக்கும் நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸுக்கும் நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸாக தான் ட்ரீட் பண்ணி அதுக்கும் கால்குலேட் பண்ணியிருப்போம். அப்போ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வந்து நம்ம என்னவா ட்ரீட் பண்ணுவோம்? அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸாக தான் ட்ரீட் பண்ணுவோம் ஃபார் கால்குலேட்டிங் liquidators remuneration. Question number 29. S limited was taken over by R limited. S limited என்ன பண்ணிட்டாங்கன்னா R limited taken over பண்ணிட்டாங்க. The following position was mutually agreed up. என்ன அக்ரிமெண்ட் இருக்க மாதிரி S limitedக்கு 60,000 ஷேர்ஸ் இருக்குது, ஈக்விட்டி ஷேர்ஸ். இது R limited 90,000 ஷேர்ஸ் இருக்குது. அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 100 rupees, இது 10 rupees. நெட் அசெட் வந்து இதில் வந்து 3,60 lakhs இருக்குது, இங்கே 72 lakhs இருக்குது ஆர் லிமிட்டெடுக்கு. அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 லிமிட்டட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர் இல்லைன்னா நெட் அசெட் வேல்யூ ஆஃப் ஷேர் இஸ் ஈக்குவல் டு நெட் அசெட் அவைலபிள் டு தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்போ நெட் அசெட் அவைலபிள் பாருங்கள் 3,60 lakhs இருக்குது, டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்
60,000. அதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து ஆர் லிமிட்டெடுக்கும் இந்த 72 lakhs 90,000 ஆல் டிவைட் பண்ணிட்டா போதும். அப்போ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 680 வரும். எப்படி கால்குலேட் பண்ணுறது? இஸ் வெரி சிம்பிள். எஸ் லிமிட்டெடுக்கு எவ்வளோ நெட் அசெட்? 3 crore 60 lakhs டிவைடட் பை 60,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 600 கிடைக்கும். செகண்ட் ஆர் லிமிட்டெடுக்கு வந்து 72 lakh இருக்குது, டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 90,000. கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா 18 வரும். அப்போ 680 இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ வெரி சிம்பிள். இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட், நெட் அசெட் வேல்யூ மெத்தட்னா எவ்வளோ அசெட் அவைலபிள் பாருங்கள். நெட் அசெட் அவைலபிள் பாருங்கள். நெட் அசெட் அவைலபிள்னா அதாவது இந்த மொத்த அசெட் எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மொத்த ரியலைஸ் பண்ண அமௌண்ட்லேருந்து இவங்க பேமெண்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சிருவாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வரைக்கும் எல்லா பேமெண்ட்டும் கொடுத்ததுக்கப்புறம் மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு, தட் இஸ் கால்ட் நெட் அசெட் அவைலபிள் டு தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர் ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர் இல்லை நெட் அசெட் வேல்யூ ஆஃப் ஷேர் கிடச்சிரும். Question number 30. The following are preferential creditors. Find the odd and out. கீழே சொன்னதெல்லாம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் இதில் வந்து ஒரு ஆட் தப்பான ஒன்று இருக்குது, அதை மட்டும் நம்ம அவுட் பண்ணணும். டேக்ஸஸ் நமக்கு தெரியும், கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது எல்லாமே எடுத்துக்கலாம். தட் இஸ் கால்ட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய ரெவென்யூ, ரேட்ஸ், டேக்ஸ் எல்லாமே எடுக்கலாம். அப்போ டேக்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ரெண்டாவது செஸ்ன்றது டேக்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு பார்ட் தான், அதனால அது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி தூக்கிறாதீங்க. செஸ் இஸ் ஆல்சோ கிவன் டு கவர்மெண்ட். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இது வந்து இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. வேஜஸ் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் தான். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் பார் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய டேக்ஸ், ரேட்ஸ், ரெவென்யூஸ், இந்த செஸ்ஸில் ரெவென்யூஸ் அதெல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டில் ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து சேலரி, வேஜஸ். மூணாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட். அதே மாதிரி காம்பன்சேஷன். இதெல்லாம் தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். இதில் இல்லாத ஒன்று வந்திருக்கிறது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்திருக்கு. ஸோ விச் ஒன் இஸ் ஆட் ஒன் அவுட்? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இஸ் ஆட் ஒன். இதில் சம்மந்தம் இல்லாத இருக்கிறது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் தான். Question number 31. Calculate liquidators remuneration from the following creditors. Rupees 60,000. Securities realized rupees 80,000. Other assets realized rupees 75,000. Liquidator remuneration is 2.5% on the amount realized including securities with creditors. Simple. என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரெடிட்டார்ஸ் 60,000 கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுக்கு கொடுத்த செக்யூரிட்டி வந்து விற்றதில் இந்த கிரெடிட்டார்ஸ்க்கு செக்யூரிட்டியாக கொடுத்தது வந்துட்டு 80,000 rupees ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அசட்டு மற்ற அசட்டெல்லாம் ரியலைஸ் பண்ணது 75,000 rupeesக்கு. லிக்விடேட்டருக்கு 2.5% ரிமுனரேஷன் கொடுக்கணும். அப்போ ரெண்டு மேலேயும் கால்குலேட் பண்ணால் போதும். ரெண்டு ரியலைஸ் அமௌண்ட் மேலேயும் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் ஆயிரும். அப்போ இதோட ஆன்சர் வந்து 3,875 ஆப்ஷன் ஏ. எப்படி கால்குலேட் பண்ணுறது பாருங்கள். ரிமுனரேஷன் ஆன் அசட் ரியலைஸ்டு. அசட் ரியலைஸ்டு எவ்வளோ? 75,000 இன்ட்டு 2.5%. இந்த 2.5ன்றது 2.5 டிவைட் பை 100ன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்குங்க கால்குலேஷனுக்கு. ஃபஸ்ட்டு 20க்கு 20 கட் பண்ணிடுங்க. 100 20வும் அந்த 20 கட் பண்ணிங்கன்னா மேலே 750 இருக்கும். இன்ட்டு 2.5 இருக்கும். இந்த பாயிண்ட் வரும்போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணால் அந்த ஒரு 0வை தூக்கிடுங்க. 750 இருக்க அந்த ஒரு 0 எடுத்துருங்க. அப்போ 75 ஆயிரும். அந்த ஒரு 0 எடுத்துட்டிங்கன்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 2.5ன்றது 25 ஆயிரும். அந்த 75 25 மல்டிபிள் பண்ணி பண்ணால் 1,875 வரும். அதுமாதிரி செக்யூரிட்டி ரியலைஸ் பாருங்கள். 80,000 rupees செக்யூரிட்டி ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அமௌண்ட் கொடுக்கணும். அப்போ 80,000 rupees அது இன்ட்டு 2.5 இன்ட்டு 100. இதேமாதிரி 100ஐயும் அந்த 80,000ல் இருக்கக்கூடிய 20 கட் பண்ணால் 800 ஆயிரும். இன்ட்டு 2.5. நம்ம 2.5 இல்லாமல் ஆக்கணும்னா அந்த ஒரு 0 எடுத்துருங்க. அப்போ 80 ஆக்கிட்டு 25 ஆக்கிடுங்க. 80 இன்ட்டு 25 வந்து 2000. இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 3,875ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஆல்ரெடி ரிப்பீட்டான கொஸ்டினெல்லாம் நான் எடுக்கலை. அதே வைண்டிங் அப்பை பற்றி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து கம்பெனி லா படிக்கும்போது வைண்டிங் அப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் வரதில்லை. இது லிக்விடேட்டர்ஸை பற்றி மட்டும் லிக்விடேஷனை பற்றி மட்டும் தான் இருக்குது. வைண்டிங் அப்போடைய லா வந்து கம்பெனி லாவில் வரக்கூடியது. அது தனி யூனிட்ஸில் இருக்குது. அதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த சாப்டரில் இந்த லிக்விடேஷனுக்கு சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன். இது இல்லாமல் ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருந்ததெல்லாம் நான் எடுக்கலை. அதே மாதிரி பெரிய பெரிய ஃபார்முலாஸாக இருந்தது. ஃபார்முலாவே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. விச் ஒன் இஸ் கரெக்ட்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபார்முலாவும் நம்ம கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நெட் அசெட் மெத்தட்னா என்ன ஃபார்முலா, ஹீல்டு மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா, அதே மாதிரி ஃபேர் வேல்யூ மெத்தடுக்கு என்ன ஃபார்முலான்றது தெரியும். அதேமாதிரி சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணும், சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருந்தால் ரிமுனரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஐ மீன் இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட்டாக இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணுறது அந்த ஃபார்முலா,
அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சிட்டிங்கன்னா அதே ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு, ஏன்னா நீங்கள் ஃபார்முலாவை படிச்சுருந்தா போதும். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் ஃபார்முலாஸ் மட்டும் தான் நமக்கு கொஸ்டினாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். நம்ம ரொம்ப டஃப்பாக ரொம்ப டீப்புன்னு சொல்லி ரொம்ப அதாவது தேவையில்லாத மாதிரி அதிகமாக வந்து ரெஃபர் பண்ணி படித்து கன்ஃபியூஸ் ஆகிறத விட நீங்கள் எல்லா விஷயத்தையும் மேலோட்டமாக எல்லா விஷயத்தையும் நல்லா கிராஸ் பண்ணிடணும். உள்ள என்ன விஷயம் அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிடுங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற முடியுதோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு தியரி நல்லா படிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு கொஸ்டின் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கொஸ்டின் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தட் கொஸ்டின் வில் பி வெரி வெரி சிம்பிள், ஈஸியாக இருக்கும். அதை படிக்காமல் போகும்போது தான் கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க, டீப்பாக இருக்குது கொஸ்டின் அப்படி சொல்லுவாங்க. இட்ஸ் நோ டீப்ன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. நம்ம படிச்சிருக்கோம், எவ்வளோ படிச்சிருக்கோன்றது தான் அந்த டீப்னஸை தீர்மானிக்கிறது. ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.